புத்தியும் பலமும் தூய புகழோடு துணிவும் நெஞ்சில் பக்தியும் மனதில் அச்சமில்லா பணிவும் நோயில்லா வாழ்வும் உத்தம ஞான சொல்லின் அத்தனை ஆற்றலும் தர வேண்டும் ஆஞ்சநேயா. ஸ்ரீராம ஜெய. ஏய் அங்க பாரு, கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒருத்தர் நிக்கிறான். சாமி கும்பிட வந்துட்டு சைட் அடிக்கிறியா? எதுக்கு குடும்ப பங்கா ஒருத்தர் இருக்கும்போது சைட் அடிக்கலன்னா தான் சாமி கோச்சுக்கும். அவன் கண்ணை பாரு, சின்னதா பளிச்சுன்னு பவர்ஃபுல்லா இருக்கு. முதல்ல நீ சாமி கும்பிடு, அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சைட் அடிக்கலாம். மாப்பிள்ள அவளுக்கு பேசுறது கொஞ்சியா? ஏய் நல்லா இருக்காண்டி. அதுக்குன்னு கண்ணிலே பார்த்து தின்றாத, நாங்களும் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். ஏ மாப்பிள்ள, அவளு 2 பேரும் உன்னை கண்ணுலே களவாடுறாளுங்க. கண்டுக்கிறாம வர ஒரு நிமிஷம் பார்த்தா நான் குறைஞ்சா போயிடுவேன். டேய், என்னை பற்றி உனக்கு தெரியாதா? நான்லாம் யாரு? 5 வயசுலேருந்து தீவிர ஆஞ்சநேய பக்தன். இவளுங்க இல்லடா, உலக அழகே வந்தாலும் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன். வா. மாப்பிள்ள மாப்பிள்ள என்னடாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லடா. ஏய், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? எப்போதும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை பார்க்க வரவன் இன்னைக்கு வேலைக்கிழமை வந்திருக்க. சாமி கும்பிட்டு சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா இப்படி வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்க. என்னடா பிரச்சனை உனக்கு? உனக்கு தெரியாதுடா, காலேஜ் படிக்கும் போது என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் தான் என்னை விட்டு போயிட்டான். போயிட்டானா? மூடு. நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோன்னு சொன்னேன். நீ ஏன்டா எல்லாத்துக்கும் இவ்வளோ ஓவர் ஆக்ஷன் கொடுக்குற? சரி மாப்பிள்ள, அப்படி யாரா அவன் உன்னை இந்த அளவுக்கு வருத்தப்பட வச்சவன்? மயில். மயிலா? மயில் வாகன. நான் அவனை செல்லம்மா மயிலுன்னு தான் கூப்பிடுவேன். காலேஜ் படிக்கும்போது அவன் கிழிச்ச கோட்டை நான் தாண்டதில்லை, நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்டதில்லை. 2 பேரும் அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது எங்கள் காலேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இவரும் எங்கேயாவது கோச்சிட்டு போயிட்டாரா? சார் ஒரு நிமிஷம் சார். இந்த காட்டன் மில் சூப்பர்வைசர் சண்முகம்னு யாருக்கிட்ட வந்து யாரு பாரு சார். கோயம்புத்தூர்காரங்க ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. நாங்கள் இங்கே ஓப்பனிங்கே சரியில்லை. கண்ணு கண்ணு இங்க வா. என்னையா? ஒன்னதான் ஆர பார்க்கணும். காட்டன் மில் சூப்பர்வைசர் சண்முகம்னு எதிர்த்த வீடு தான். வீடு பூட்டி இருக்கு. சித்த நேரம் வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துருவாங்க. தேங்க்ஸ். கண்ணே, இங்க தான் அட்ரஸ் கேட்டேன்னு அவகிட்ட சொல்லிடாதீங்க. அதுவும் நான் தான் சொன்னேன்னு சுத்தமா சொல்லிடாதீங்க. சண்முகங்கிறது நான் தான். நான் கதிர்வேலன், மதுரையிலேருந்து வந்திருக்கேன். ஓ வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. உட்காருங்க. என்ன இவ்வளோ தூரம்? அது பஸ் எஃப்சிக்கு பாடி கட்டுற விஷயமா கொட்டேஷன் வாங்குறதுக்காக நானும் என் ஃப்ரெண்டும் சேலம் வரைக்கும் வந்தோம். ஃப்ரெண்டுக்கு கோயம்புத்தூர் ஒரு வேலை இருக்குது அப்படின்னா, நமக்கு தான் நம்ம அக்கா வீடு இங்கே இருக்கே, நம்ம வெளில போய் தாங்கணும்னு நான் இங்கே வந்துட்டேன். ஆமாம், நான் கதிர்வேலன் சொன்னேன்னு எப்படி உங்களுக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சுது? அதான் உங்கள் அக்கா இங்கே இருந்த 9 மாசத்துல என் பேரை சொன்னதை விட உங்கள் பேரையும் உங்கள் அப்பா பேரையும் தானே மூச்சுக்கு முன்னொரு தடவை சொல்லியிருப்பா. அப்புறம் எப்படி மறக்க முடியும்? ஓஹோ, எங்கள் அக்கா மட்டும் இல்லை மாமா, ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் இதான் பிரச்சனை. 20 வருஷமாக பிறந்து வளர்ந்த வீட்டையும் அப்பா அண்ணன் தம்பியும் கல்யாணம் ஆன உடனே மறந்துட முடியுமா? அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். அது புரியாமல் என்னையை விட உங்கள் வீட்டு ஆளுங்க தான் முக்கியமாக அப்படி இப்படின்னு கத்திடுறீங்க. எல்லாம் அவங்க மேலே இருக்கிற அக்கறை தான். ஆனால் அதை காட்ட தெரியாமல் வர பிரச்சனைகளை சில நேரம் கடைசி வரைக்கும் சரி பண்ண முடியாமல் போயிடும். அக்கா வளர்ப்பாக்கும் அப்படியே பேசுறீங்க. பொடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. எனக்கு டைம் ஆச்சு, நீங்கள் முதல்ல ரெஸ்ட் எடுங்க. எங்கேயாவது வெளியே கிளம்புறதா இருந்தா வீட்டை பூட்டி சாவி எடுத்துகிட்டு போங்க. சரி, நான் வரத்துக்கு நைட் ஆயிரும். ஓகே. உட்காருங்க மேடம்.
ஏங்கண்ணே காலையில் வாக்கிங் வந்தவனை கொழுப்பு இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லி உட்கார வச்சிட்டிய. எப்போ கண்ணு ரிசல்ட் சொல்ல போற? கொஞ்சம் இருங்க சார், நியூட்ரிஷன் டாக்டர் வந்துருவாரு. அவர் எப்போ கண்ணு வர்றது? எனக்கு நிறைய வேலை இருக்கு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஐ எம் நியூட்ரிஷியன் டாக்டர் மயில்வாகனன். இதே கொடைக்கீழே ஒரு மாவா கடை போட்டுருந்தா கும்பல் கும்பலாக வந்து மவுத்து கேன்சர் வாங்கிட்டு போயிருப்பீங்க. ஆனால் நல்ல விஷயத்த உங்களை பயம்புறுத்தியில் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ரிப்போர்ட்ஸ் கொடுமா. மிஸ்டர் ராஜு, திரும்ப டர்ன். கேஷியரா? நான் கேஷ்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அதான் முன்னாடி மூட்டை தொங்குது. கல்லாலேயே உட்காந்து வேலை செஞ்சிருந்தா இப்படிதான் முன்னாடி தொங்கிடும். பாத்தீங்களா? உங்க ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. உள்ள கொழுக்கட்டை சைஸ்ல உருண்டு இருக்குது. ஏய் சார், ஒரு மூடா சூடா டப்பா கொடு. மிஸ்டர் லால் பகதூர். சார், வாட் இஸ் திஸ்? சுகர் 700 இருக்கு. ரேஷன் கார்டில் கூட அவ்வளோ சக்கரை இல்லை. இப்படியே விட்டீங்கன்னா அது மூளையில் போய் அட்டாக் பண்ணும். ஏய், இவருக்கு ஒரு மூடா சூடா டப்பா கொடு. ஏனுங்க என்ன பயமுறுத்துறீங்க? விற்கிறதுக்கு ஐடியாவா? நான் தான் டெய்லி வாக்கிங் போகிறேனே. வாக்கிங் போனால் போதுமா? வாயை காட்டணும், இல்லைனா மூங்கில் கட்டுருவாங்க. இன்னும் 3 எலெக்ஷன் நான் ஓட்டு போட வைக்கலான்னு ஐடியா பண்ணுறேன். இந்த வருஷமே உனக்கு வேட்டு போட வச்சிடாத. ஏய், அந்த டப்பா ஒருத்தர் காசை வாங்கடா. நெக்ஸ்ட். ஏய், என்ன இங்கே வந்து சைட் ஸ்டாண்டு போடுற? சைடிஸ் கிடைக்குமா? சைட் டிஷ் வேணுமா? ஏய், இப்படி வா. ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட வந்துட்டு சைட் டிஷ் வேணுமா? வாங்க சார். சார், பேஷண்ட். எஸ். டேய் மயில், கதிரே, என் செல்லம், என் நண்பனை கண்ணு பிடிச்சு கொடுத்து நான் டேய் மயில், தங்கம். சந்தோஷத்துல என்ன கட்டி பிடிக்காம இந்த பொண்ணை கட்டி பிடிக்கிற? சாரி மச்சான், சார், உணர்ச்சி எப்பவுமே கதிரே, எப்படிடா இருக்கிற? நல்லா இருக்கேன்டா. உன்னை எப்படா பாப்பேன்னு இருந்துச்சுடா. அப்புறம் கோயம்புத்தூருக்கு என்ன திடீர்னு? அக்கா வீட்டுக்கு வந்தேன்டா. ஆஹா. சரி, என்னடா கம்ப்யூட்டர் ஜோசியம் பாக்குறியா? நியூட்ரிஷன்ரா. ஊர்ல கொழுப்பு எடுத்து சுத்துறவனுங்க எல்லாரும் கொழுப்பையும் கரைக்கதான் என் வேலையே. டேய் மாப்பிள, எக்ஸாம்பிள் என்ன பார்த்து காப்பி அடிச்சு ஃபெயில் ஆன மக்கு தானடா நீ. என்கிட்டயே டாக்டர் ரேஞ்சுக்கு பேசுற? மாப்பிள, அதெல்லாம் நானா சுயமா டெவலப் பண்ணிக்கிட்டது. சரி, அதை விடு. நீ டீ சாப்பிட்றியா காஃபி சாப்பிட்றியா? டீ. இப்படி நேரா போய் லெஃப்ட் திரும்பினா டீ கடை இருக்குது. நீ காசு கொடுத்து குடிச்சினேரு, நான் பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். மாப்பிள, பிஸியா இருக்கிற மாதிரி நான் நிறைய வாட்டி சீன் போட்டிருக்கேன். என்கிட்டயே உன் சீனை போடாத, சரியா? சொன்ன கேள்றா. நிறைய பேஷண்ட் வெயிட் பண்றாங்கடா. சண்டே 2 பேரும் உட்காந்து சாவகாசமா எல்லாத்த பத்தியும் பேசுவோம். சண்டே மீட் பண்ணுவோன்னா எப்படி? ஃபோன் நம்பர் கொடு. கரெக்ட், எடுத்துக்கோ. 9840490098. ஓகே ஓகே மாப்பிள. மார்னிங். ஃப்ரெண்டு இங்க எங்க தங்கியிருக்காருங்க? அது அவன் ரிலேட்டிவ் வீட்டில் தங்கிட்டான். ஓ, என்ற டூ வீலர் இங்க விட்டுட்டு போறேன். நீங்க வேணும்னா எடுத்துக்கங்க. சரி மாமா. ஓகே ஓகே. வந்ததுலேருந்து ஃப்ரீயாகவே பேச முடியல. இன்னைக்கு நைட் சீக்கிரம் வந்துடுறேன். அப்புறம் பெட்ரோல் டேங்கை ஃபுல் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதுவும் போட்டுறாதீங்க. எங்கே போகலாம்? மயில் கடிச்சு பார்ப்போம். என்னது? டேய், நீ முடி வெட்டினியா இல்லை சண்டையில் எவனா பிச்சுட்டானா? வெட்டினது சார். எனக்கு ஒழுங்கா வெட்டு.
சார் இப்படி பண்ணால் எப்படி வெட்டுறது? உள்ள வந்து வெட்டுறா. டேய் மாப்பிள எப்படா இருக்கிற? ஏன்டா தப்பான நம்பர் கொடுத்த? காலேஜ் படிக்கும்போது சித்ரான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? ஃப்ரெண்டாச்சேன்னு உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். ஆனா நீ அவகிட்ட ஆஞ்சநேயர் புராணத்தை பாடி டேய் இரண்டா கொஞ்ச நேரம் ஆஞ்சநேயர் புராணத்தை பாடி என் லவ்வுக்கே ஆப் அடிச்சிட்ட. மதுரையில் கிடைச்ச போஸ்டிங்க ஏன் கோயம்புத்தூர் மாதிரி வந்தேன் தெரியுமா? உன் மூஞ்சிலே முடிக்க கூடாதுந்தா. அப்புறம் எப்பறம் கரெக்டான நம்பர் கொடுப்பேன். மாப்பிள நீ இவ்ளோ பாதிக்கப்பட்டிருப்பேன்னு தெரியாம போச்சுடா. ஒரு சித்திரா போன என்னடா, இன்னொரு சித்திரா வந்திருப்பான்னு நினைச்சேன். சித்ராடா சித்தூர் பஸ்ஸாடா, ஒன்று போனால் இன்னொன்று வரத்துக்கு. என் லவ்வுடா. மாப்பிள நான் பண்ண தப்புக்கு நானே பரிகாரம் தேடுறேன். ம் உனக்கு ஒரு அழகான பொண்ணை பார்த்து லவ் பண்ண வைக்கிறேன். அழகான பொண்ணா? நடக்குமா? எப்படிடா நடக்கும்? நீ முதல்ல அழகா முடிவெட்டு, நடக்கும். ஆஞ்சநேயா, நான்லாம் யாரு? 5 வயசுலேருந்து உன் தீவிர பக்தன். நம்மளெல்லாம் அவளை அசால்ட்டா எவளாவது அசைச்சு பாத்திர முடியுமா? அந்த பவித்திரமும் பெரிய அழகியா, அவளை பார்த்தா எல்லாம் வாங்கிடுவாங்களாம். என்ன பில்டப்பு! பாப்போமே நம்மள அவ என்னதான் பண்றான்னு பாப்போம். ஒரு டீ போடுங்க. தம்பி டீ எடுத்துக்கங்க. தம்பி அனுமார் பக்தருங்களா? ஆமாண்ணே. பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயில் எங்கன்னு இருக்கு? அவினாஷ் ரோட்ல இருக்குதுங்க. ஓ சரி சரி. ஏனுங்க இப்படி வழியிறீங்க? இந்தாங்கண்ணே. யாருடி அவன்? ஆறு அதான் டீ கடையில் நின்று ரோட்ல போறவங்க அவனை கவனிக்கிறது கவனிக்காம நம்மளையே பார்த்துட்டே இருந்தானே, அவனை கேட்குறேன். 2 വീലറിൽ വരുമ്പോൾ നീ എൻ്റെ അടുത്ത് തന്നെ സംസാരിച്ചോണ്ട് വന്നു. പിന്നെ எப்படி யார் யார் எங்க நின்று உன்னை பார்க்குறாங்கன்னு இவ்வளோ கரெக்டாயிட்டு அறியும்? ரொம்ப யோசிச்சு கெட்டு போயிடாத, வா. சீதா சமேத ஸ்ரீராம பாத சேவா துரந்தனாய நமஹ. சாமி. தம்பி ரொம்ப வருஷமா ஆஞ்சநேயர் பக்தரோ? ஆமா சாமி. சின்ன வயசுல இருந்தே எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டீங்களோ? உங்க ஊர்ல 18 வயசு பொண்ணை கூட 10 நாள் ஆனாலும் உங்களை நம்பி விட்டுட்டு போலான்னு சொல்லுவாங்களே. எப்படி சாமி கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா என்னை அப்படிதான் சொன்னாங்க. நம்ம ஊர்ல எவனை நல்லவன்னு சொல்றாங்களோ அவனை எதையுமே அனுபவிக்க விட மாட்டாங்கன்னு அர்த்தம். 16 வயசுல என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ இங்கே கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க. நான் ஏன் இங்கேயே உட்காந்துருக்கேன் தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் என் மேலே கருணை காட்டி அவர் என்கிட்ட பேச வந்தாருன்னா, ஏன் சாமி இப்போ என்ன ஆக்குன மாதிரி அப்போ உங்களையும் நல்லவன் நல்லவன் சொல்லி இப்படி ஆக்கிட்டாங்களான்னு கேட்கணும். அதுக்காகத்தான் இங்கேயே உட்காந்துருக்கேன். புரியுது? இங்கேயே உட்காந்துருக்கீங்களே, இதனால உங்களுக்கு என்ன பலன்னு கேட்க வரேன். அதானே? எப்படி சாமி நான் நினைக்கிறதெல்லாம் சொல்றீங்க? அது சாமி பத்தியா, ஆஞ்சநேயர் கை பற்றக்கூடாதான். 2 அடி கீழே இறக்குறாங்க.
எப்பயாவது யாராவது மறந்து போய் கையை அப்படியே வச்சிருப்பாங்க. அப்போ டச் ஆகும், அதில் கிடைக்கிற சந்தோஷம்தான். அதனால அனுமார் வேஷம் போட்டேங்கிறதுக்காக சொல்லலை, அனுபவசாலிங்கிற முறையில் சொல்கிறேன். யாரையாவது உனக்கு பிடிச்சி போச்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம கண்ணை மூடிக்கிட்டு கடல் அளவுக்கு முயற்சி பண்ணி அவங்கள கரெக்ட் பண்ணிடு. சரிங்க சாமி. 1 மினிட், பக்தன் பேரை தெரிஞ்சுக்கலாமா? கதிர்வேலன். முருகன் பேரை வச்சுட்டு காதலிக்க கூடாதுன்னு எப்படி? போங்க, உங்க காதல் தன்னால நிறைவேறும். தேங்க்ஸ் சாமி. ஆல் தி பெஸ்ட். ₹10 மாவு வாங்கினா அதுக்கும் பங்குக்கு எவனா வந்துடுறானுங்க. என்னடா அன்டைமில் வந்து அட்டண்டன்ஸ் போடுற? மூஞ்சி வேற தொங்கி போயிருக்குது. ஏன்னா சோகமான விஷயமா? அப்போ சந்தோஷமான விஷயமா? டேய், நானே தோசை என்ன குழம்பு வைக்கணும்னு தெரியாமல் குழம்பு போயிருக்கிறேன். நீ வேற வந்து குழப்பாதரா. நல்லா யோசிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் காலிங் பெல் அடி. மாப்பிள்ள சரக்கு அடிக்கலாமா? நடை சாத்தினதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போகிறது, கடை சாத்தினதுக்கு அப்புறம் கட்டிங் போட கூப்பிடுறது, இதை வழக்கமாகவே வச்சுட்டு இருக்கிறீங்களா? 2 1/4 கிலோ. டேய், எனக்கு உனக்கு தான்டா அது. அப்போ உனக்கு என்னடா சரக்கு ஊற்றி விட்டு வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கலான்னு பார்க்குறியா? டேய், டெய்லி குவார்டர் அடிக்கிற உன்னை இன்னைக்கு ஆஃப் அடிக்க வச்சு அழகு பார்க்கலாம்னு நினச்சேன். கன்ஃபியூஸ் பண்ணி விட்றதே இவனுக்கு வேலையா? அந்த சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற மாட்டியாடா நீ? உன் வேண்டுகோளுக்கு இணங்க, உன் கோரிக்கைக்கு செவி சாச்சு, இதை நான் ஏற்றுக்கிறேன். Cheers. இப்போ எது நீ என் சந்தோஷத்துக்கு படிக்கட்டு வச்சுக்கினே இருக்க? இப்போ எதுக்குடா பாகியராஜ் சண்டைக்கு போகிற மாதிரி ஓனாக கட்டி வைக்கிற? அதுவும் கோல்டு. இனிமேல் அவர் இங்கே இருக்க போகிறதில்ல, இங்கே வச்சுக்க போகிறேன். ஏன்? நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். சொல்லு மாப்பிள்ள, தப்பாக நினச்சிக்க மாட்டேல்ல? சொல்லு. எல்லாருக்கும் வர மாதிரி எனக்கும் அது வந்துருச்சுடா. எது? வெல்ல முடியா? லவ்டா. எங்கள் அக்கா வீட்டு இருக்க ஒரு பொண்ணு இருக்கா மாப்பிள்ள, நான் அவரை லவ் பண்ணுறேன். ஆஞ்சநேயர் பக்தன், ஆஞ்சநேயர் பக்தன் எத்தனை பேர் காதல் இன்னைக்கு எடுத்து இருப்ப. இப்போ உனக்கே வந்துருச்சு பத்தியா அந்த காதல்? அப்புறம் மாப்பிள்ள, நீ லவ் பண்ற பொண்ணு எப்படி இருப்பா? പറഞ്ഞവൻ പിന്നാലെ വരാം. அதான் சைடு மிரர்லயே தெரியுது. ஓ, நம்ம பின்னாடி யார் அலையறான்னு தெரிஞ்சுக்கதான் இந்த சைடு மிரரா? ஏன் நீ என்ன நினைச்ச? யாரும் இடிச்சிராம பாத்துக்கணும்னு நினைச்சேன். ரெண்டுக்கும் தான். ஓடி. ஏன் மாப்பிள்ள இவ்வளோ நேரமா நம்மளை கவனிக்காமையா இருப்பா? பொண்ணுங்களும் பிட் பாக்கெட் அடிங்களும் ஒன்று, நம்ம பார்க்காத நேரமாக பார்த்து நம்மளை பார்ப்பாங்க. சரி, ஏறஞ்சிக்கலாம் என்ன பாப்பாலடா? எல்லா பொண்ணுங்களும் சூர்யா மாதிரி பையன் வேணும் தான் மாப்பிள்ள சுற்றுவாளுங்க. கடைசியாக ஏரியாவில் இருக்க பையன் தான் உஷார் பண்ணிட்டு போவான். டேய், சூர்யா ஆரியாலாம் விட்றா, எனக்கு ஓகே ஆகுமா ஆகாதா? ₹1 ஸ்டிக்கர் போட்டியே உடனே செலக்ட் பண்ண மாட்டாளுங்க, லவ்வர் உடனே செலக்ட் பண்ணிட்டுவாளுங்களா? இந்நேரம் உன்னை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணியிருப்பா. நீ ஓகேவா இல்லையான்றது போக போக தான் தெரியும். இப்போதைக்கு நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணு போ. ஏன் மாப்பிள்ள இவ்வளோ கேவலமா பின்னாடி சுத்துறமே, அவன் மனசுல பதிகிற மாதிரி நம்ம செய்ய வேணாம்? கண்டிப்பாக செய்யணும். இப்படியே நம்ம சைலண்டாக சுற்றிட்டு இருந்தா நம்மளை சப்ப பசங்க நினச்சிருவா. கொஞ்சம் தூக்கி வாசிச்சாதான் அவள் பார்வையில் நம்ம விழுவோம். இது ஓகேவா? எல்லாமே கவுண்ட் பண்ணிட்டியாப்பா? இது கலெக்ஷன். ஓட்டுநர் உட்காந்துட்டு இருக்குது, ஓலை காணுமாடா? அதே நோட் பண்ணிடு. மாப்பிள்ள பவித்ரா எங்கடா? டோட்டல் தானே, அவங்கள பாரு.
அதான் மாப்பிள்ள நானும் தேட எங்க காணுமே. மே ஐ ஹெல்ப் யூ? ஹெல்ப்பா? கையேட்ல கொஞ்சம் முதுகு சொரிஞ்சு விட முடியுமா? மாப்ள ஹெல்ப் அது இல்லடா, நமக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க. ஓ. போய் ஏசியை போடுங்க, வேகுது. அப்புறம் மாப்பிள்ள நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அதில் மூஞ்சி கொஞ்சம் அப்படியே பணக்கார தன்மையா வச்சுக்கோ. இது பணக்கார மாதிரி இல்ல, கடங்கார மாதிரி இருக்கு. உங்ககிட்ட எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்தேன் பார். ஏன் தப்பு தான். கண்ணாடி போட்டு கவர் பண்ணு. என்ன சொன்னாங்க? மாப்ள வந்துட்டாடா. மாப்ள கையில தான் காசு வச்சிருக்கியா? எதுக்கு? டே இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு அயன் பாக்ஸ் தான் வாங்கிட்டு போலாம்டா, கொஞ்சமாச்சும் கௌரவமா இருக்கும். அயன் பாக்ஸ் வாங்குற அளவு வசதி இருந்தா எப்போ லாண்டரி இடம் வச்சு பெரிய ஆள் ஆயிருப்பேனே. நான் ஏன் பார்க்ல கத்தி கத்தி லேகியம் வைக்க போறேன்? என்னது லேகியம் விக்கிறியா? ஹலோ, என்ன வேணும்? டிவி. அது எல்இடி, எல்சிடி, அப்புறம் இது 3D. எது வேணும்? Black and white டிவி. Black and white-ஆ? ஆமா, அதுவும் ஷட்டர் வச்சு வித் லாக் அண்ட் கீயோட. மேல ஆண்டனாவோட வரணும். சாரி, அதெல்லாம் இங்க கிடைக்காது. அப்போ டேப் ரெக்கார்டர் இருக்கா? சாரி. ஏங்க உங்ககிட்ட சாரி மட்டும்தான் இருக்குதா? நான் கேட்குற எதுவுமே இல்லையா? யோ நான் கடை நடத்துறீங்க, எது இடையில இல்லைன்றாங்க. பவித்ரா, என்னம்மா கஸ்டமர்கிட்ட பிரச்சனை? வாங்க உடஞ்ச பானை மண்டை, டேப் ரெக்கார்டர் கேட்டா இல்லைன்றாங்க. டேப் ரெக்கார்டர்லாம் இப்போ யாரும் யூஸ் பண்றதில்ல தம்பி. நாங்க யூஸ் பண்ணுவோங்க. திருவிளையாடல் ஒளிச்சித்திரம் எல்லாரும் சரி பக்தி பாடலாம் கேட்டு தமிழை வளர்ப்போங்க. சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம், அருந்துண்டு வாழ்வும் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. அக்கீரா, புலவர்களே சாந்தமாக உரையாடுங்க. சார் போங்க சார், நான் பாத்துக்கிறேன். போய் டேப் ரெக்கார்டர் எடுத்துட்டு வா, இல்லை நாங்க போக மாட்டோம். இப்போ எதுக்கு இங்க வந்து கலாட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் ரெண்டு பேருக்கும்? என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? என்ன டபுள் மீனிங்கா? இல்ல உங்க கடையில எல்லாமே நல்லா இருக்கு. சோனி டிவி வச்சிருக்கீங்களா? இது Panasonic ஷோரூம், வேற பிராண்ட் எல்லாம் வைக்க மாட்டோம். ஏங்க ஏன் டீ கடையில டிஃபன் விற்கிறது இல்ல, அடைகளை ரீசார்ஜ் பண்றது இல்ல, அந்த மாதிரி 4 சாமான் வாங்கி போடுங்க. எது கடையில இல்ல இல்லன்றீங்க? ஹலோ, என்ன பேசுறீங்க? மாப்ள இது பொட்டி கடை, ஹோல்சேல் கிடையாதான். வா நம்ம பஜாருக்கு போலாம். வா. உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது நினைச்சேன் எதுவும் வாங்க மாட்டீங்கன்னு. பின்ன என்னங்க ஓசி டிவில கிரிக்கெட் பார்க்க வந்தோம்னு நினைச்சீங்களா? இதென்ன கத்திரிக்காய் வியாபாரமா முருங்காய் வியாபாரமா? கெட்டு போன கீழே கொட்டுறதுக்கு 4 கடை பார்த்தா வாங்கணும். மாப்ள லேபர் கிட்ட என்ன பேச்சு? அண்ணாச்சி கூப்பிடு. அண்ணாச்சி அண்ணாச்சி. அண்ணாச்சியா? அவன் ஓனரை சொல்றாங்க. Panasonic ஓனர் ஜப்பான்ல இருக்காரு. ஜப்பான்லயா? ஏங்க இந்த மாதிரி கடைகள் அண்ணாச்சி தானே ஓனரா இருப்பாங்க, போய் சொல்லாதீங்க. போய் சொல்றேனா? ஏங்க டென்ஷன் ஆவறீங்க? ஷோரூம்னா பார்க்க தானே, வாங்கணும்னு அவசியம் இல்லையே. பாயிண்ட்ரா மாப்ள, நீ நல்லா பாரு. பாறா. மாப்ள போதும் நடக்குது மிச்சவி. ஏண்டா மாப்ள இப்படி மோதல்ல ஆரம்பிச்சிருக்கமே, இது சரியா வரும்னு நினைக்கிற? உன் ட்ராக் கரெக்டா போயிட்டு இருக்குது. மோதல்ல ஆரம்பிச்சா காதல்ல தான் முடியும். இப்போ அடுத்த தடவை மீட் பண்றது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல. எப்படி? இப்போ சண்டை போட்டிருக்கோம், அடுத்த தடவை சாரி கேட்போம். என்ன ரேட்டு? 20 ரூபாங்க. ஏன் மாப்ள சாரி சொன்னா எல்லாம் சரியா வருமா? வரும். என்ன ஒரே தாகமா இருக்கு, வெயில் வேற சுட்டு எரிக்குது. அம்மா அவனுக்கு ஒரு இளநீ கொடுமா. இப்பதான் நீ வேவ் லென்த்துக்கு வந்துருக்கிற, இரு வந்துடுறேன். டேய் மாப்ள அவ வராடா. மாப்ள மூஞ்சில பயம் எட்டி பாக்குது, கூலிங் கிளாஸ் போட்டு மாற. கை ரொம்ப நடுங்குது, பாக்கெட்ல விட்டு டைட் பண்ணு. இப்போ நீ அவட்ட சாரி கேட்கறத பார்த்துட்டு நீ உண்மையிலேயே ஃபீல் பண்றன்னு அவன் நினைக்கணும். இப்போ எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறேன் பாரு. குட். ஏங்க ஹலோ, குட் பண்ணு, நிப்பாட்டுங்க. சாரிங்க. எதுக்கு? இல்ல நேத்து ஷோரூம்ல வந்து கொஞ்சம் கலாட்டா பண்ணிட்டோம்ல. எப்போ? என்னங்க எங்களுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? சுத்தமா ஞாபகம் இல்ல. ஷோரூம்ல இருந்தா நிறைய பேர் வரதான் செய்வாங்க, அது எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நான் ஃபீல் பண்ணல, நான் ஃபீல் பண்ணதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஏங்க ஏங்க நேத்து டிவி வாங்க வந்தேனே 3D. ஹலோ மாப்ள எனக்கு தெரியல. டேய் சட்டை கசக்காதடா. இப்போ என்ன உன்னை தெரியலன்னு தானே சொல்லிட்டு போறா?
ஊர்ல பாதி பொண்ணுங்க லவ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றத இவ லவ் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போறா. உன் ஆள் பெரிய லக்கடி லம்பாவா இருப்பா போல. மாப்ள அப்படிலாம் சொல்லாதடா, அவன் நல்ல பொண்ணுடா. பாம்புல கூட தான் நல்ல பாம்பு இருக்கு, அதுக்காக அதுனா கொத்தாமையா இருக்கு. தேவர் பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருப்பாளுங்க, நம்ம தான் பார்த்து சூதானமா நடந்துக்கணும். சரி, அவ ஏன் மாப்பிள்ள நம்ம 2 பேர் தெரியாத மாதிரி நடிக்கிறா? எப்போ ஒரு பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறாளோ, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்காளோ, அப்பவே அவ பயப்பட ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். அப்படின்ற? அப்படிதான். எங்க உன்னை லவ் பண்ணிட்டு உமனு பயப்படுறா மாப்பிள. இப்போ என்னடா பண்ணலாம்? பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண நம்ம காக்ரோச் தியரி தான் ஃபாலோ பண்ணணும். காக்ரோச்சா? யூ மீன் கரப்பாம்பூச்சி? எஸ், கரப்பாம்பூச்சி என்ன பண்ணும்? நம்ம எவ்வளவு துரத்தி விட்டாலும் திரும்பி வரும். அதே தான் நீயும் பண்ணணும். டு பி கண்டினியூ. என்ன மாப்பிள பிரச்சனை? சாம்பார் 2வது வரை கேட்டு தரலையா? யோ, தப்பு பண்ண அவனை உள்ள உட்காரச்சிட்டு என்ன வெளில அனுப்புறீங்களா? நான் அவங்களாம் லோக்கல் ஆளுங்கண்ணா, பிரச்சனை பண்ணாதீங்கண்ணா. ஏய், யாரா லோக்கலு? லோக்கலே நாங்க தான் லோக்கலு. இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா ஹோட்டல் நடத்த முடியாது, மாவுல அச்சு துப்பிடுவோம். சும்மா மிரட்டி விட்டேன். சரி, என்ன பிரச்சனை? இல்லடா மாப்பிள்ள, உள்ள ஒருத்த உட்காந்துக்கிட்டு பொண்ணுங்களை போய் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். அதை போய் தட்டி கேட்க போனேன். தட்டி கேட்டியா? இட்லி சாப்பிட போன இடத்துல உனக்கு தான் இந்தியன் தாத்தா வேலை, சாப்பிட்டு மூடின்னு வர வேண்டியதானே? அப்படிலாம் என்னால சும்மாலாம் இருக்க முடியாது மாப்பிள்ள. ஊர் நிலவரம் தெரியாம பேசுற மாப்பிள்ள. ஃபர்ஸ்ட் எல்லாம் போருக்கு தான் கத்தி எடுப்பானுங்க, இப்பெல்லாம் ஒரு பாட்டில் பீருக்கே எடுக்கிறானுங்க. நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். உன்னுடைய மெயின் ஜாப் என்ன? பவித்ராவை ஃபாலோ பண்றது. அதை மட்டும் பாரு, சைட்ல இந்த ஹீரோயிஸ் எல்லாம் காட்டாத. ஹலோ. ஏன் மாப்பிள்ள வண்டி நிப்பாட்டா? பெட்ரோல் இல்லாம நின்றுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஹலோ. 2 பேரும் தான் இங்க வாங்க. அநேகமாக பெட்ரோல் கேட்பான்னு நினைக்கிறேன். நம்மளே ரிசல்ட் தான் இருக்கும், வாங்கி விட்றாத. ஓகே. என்ன ஃபாலோ பண்றீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் இப்படி கேவலமா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறீங்க? உங்களையே நீங்க ஏங்க கேவலம் சொல்றீங்க? என்ன கிண்டலா? இன்னொரு வாட்டி என் பின்னாடி ஃபாலோ பண்ணி சுத்துனீங்க, அதோ அங்க நிக்கிறாரு, அவர்கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். ஏங்க புடிச்சு கொடுக்குறேன்னு அவர்கிட்ட போயிட்டு போறீங்க? வண்டியில எல்லாம் கரெக்டா இருந்தா கூட காத்து கம்மியா இருக்குன்னு உங்ககிட்டயே காசு வாங்கிடுவாரு. அது மட்டும் இல்லாம ஆஸ் பர் லா டிராஃபிக் போலீஸ்லாம் எங்க மேல ஆக்ஷனே எடுக்க முடியாது. அது எங்களுக்கும் தெரியும். அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண லா அண்ட் ஆர்டர்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவார். புரிஞ்சுதா? இனிமே ஃபாலோ பண்ணாதீங்க, சரியா? போலாம். என்னடா மாப்பிள்ள, லா அண்ட் ஆர்டர் ஹேண்ட் ஓவர்னு இப்படி மாட்டிட்டு போறா? மாப்பிள்ள, ஃபாலோ பண்ற பசங்களாம் அரெஸ்ட் பண்ணணும்னா பூசா கட்டின ஜெயில எல்லாத்தையும் இடிச்சுட்டு பெருசா தான் ஜெயிலு காட்டணும். சும்மா சீனை போட்டு போறா. இருந்தாலும் இனி வேணா நாளிலிருந்து ஃபாலோ பண்ணுவோம். வரேன். ஒரு ஆள் அலுப்புறையே தாங்க முடியாது, இதுல கூட தம்பி வேற. நான் வேலைக்கு கிளம்புறப்பா. வினித்ரா, கண்ணு வினித்ரா. ஐயோ, வாங்க ஆண்டி, வாங்க வாங்க. எப்படி கண்ணு இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி, உட்காருங்க. எப்படி இருக்கே பவித்ரா? கதிர், இவங்க எப்படி இங்க? கம்ப்ளைண்ட் பண்ண அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டாலோ? கதிர், என் பிரதர். வணக்கங்க. வணக்கம் மேடம். ஹலோ. ஹலோங்க. காலேஜ் முடிச்சிட்டு எங்க ஊர்ல 4 மினி பஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப மதுரைக்கு நாங்க வந்தா மினி பஸ்லயே ஊரை சுத்தலாம் இல்ல கண்ணு? ஐயோ ஆண்டி, சின்ன வயசுல இருந்தே ஆஞ்சநேயர் பக்தன். பொண்ணுங்கன்னா சுத்தமாவே ஆகாது. தம்பி ஏன் அப்படி பாக்குது? என்னடா
எதிர்த்த வீட்டுக்காரங்க எதிரி வீடு மாதிரி இருந்தாங்களே இப்ப வீட்டுக்குள்ளாரே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்களேன்னு பாக்குறீங்களாக்கும். அப்படிலாம் இல்ல ஆண்டி. ஆம்பளைங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அவங்க காலையில 9 மணிக்கு போயிட்டு ராத்திரி 8 மணிக்கு தான் வருவாங்க. அது வரைக்கும் பக்கத்து வீட்ல பேசாத, எதிர்த்த வீட்ல பேசாதன்னு சொன்னா நாங்க என்ன கைதிகளாக்கும்? அவங்க இல்லாதப்ப நாங்க எங்களுக்குள்ள ராசியா இருந்துக்குவோம். ஓ. ம். ஏன் கண்ணு, எதுவுமே சொல்லாம நீ ஊருக்கு போயிட்ட? ஐயோ, எனக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன சண்டை ஆண்டி. அவங்கள சமாதானம் பண்ணி எங்களை சேர்த்து வைக்க தான் கதிர் வந்தான். அப்படியா? கண்ணு, நீ இல்லாம வெளியில எங்கேயுமே போல. நாளைக்கு போலாமா? போலாமே. மாப்பிள டேய் போடான்னு. சொல்லு மாப்ள. வாய் உள்ள புள்ளதான் பீர் அடிக்கும். போன வேகம் குறையாம விஷயத்த சொல்லிடு. நீ லைன்ல இரு, அப்பதான் கொஞ்சம் தைரியமா இருக்கும். அப்ப நான் கட் பண்றேன், நீ என்ன கூப்பிடு. அடிச்சி லைன்ல இரு. ஆஞ்சநேயர் பக்தர்னு இவ்வளவு நாள் பஜனையா பாடிட்டு இருந்த, காதல்ல விழுந்துட்டல. இதுக்கு அப்புறம் பழைய பட்டு புடவை விற்கிற மாதிரி நீ தெரு தெருவா அலையில என் பேரை மாத்திக்க மாட்டேன். ஏன்னா நீ அலைவடா. பவித்ரா. வாங்க கதிர். என்ன சோனி டிவி வாங்க வந்தீங்களா? இல்ல, உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன தேடுற பவித்ரா? இல்ல, கூட எப்பவுமே ஒரு மயில குட்டி சுத்துவீங்கல்ல, அதை காணுமேனு பார்த்தேன். சீச்சி, இப்பெல்லாம் அவன் மூஞ்சில் நான் முழிக்கிறதே இல்லை. உங்ககிட்ட தனியாக ஒரு விஷயம் பேசணும். பரவாயில்ல, இங்கே சொல்லுங்க. அது வந்து நீங்க இன்னும் லவ் மூட்ல தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை பவித்ரா. பதறாதீங்க, நான் என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சு சொல்றேன். நான் சொல்றத வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். கட் பண்ணிட்டானா?